When it comes to change, all of us need to be ready for it. For humanity, it definitely has been very different, very challenging. Challenging and tough does not have to be negative. It can also be taken in a positive way. Change is something that all of us do take time to adapt to, but that doesn't mean it's wrong. அந்த டைம் வந்து ஒரு இன்ஜின் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு, ரெடி பண்ணிட்டு சொல்ல தான் சுனாமி வந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சடன்லி எல்லாமே வந்து தண்ணி வந்துச்சு சொன்னாங்க. சுனாமின்னு அப்போ வந்து நேம் வந்து யாருக்குமே தெரியாது. நம்மள வந்து தண்ணி வந்துச்சு, மேபி லைக் ஹை டைட் லோ டைட், ஸோ அந்த மாதிரி தான் திங்க் பண்ணோம் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் வேவில் வந்து அட்லீஸ்ட் 500 மீட்டர். ஸோ செகண்ட் வேவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் வந்து உள்ளே வந்துச்சு, ரொம்ப ஹைட், ஸோ ரொம்ப பவர். சுனாமி வந்து ஒரு 1 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப அடி ஃபிஷர்மேனுக்குலாம். பிகாஸ் ஸோ நிறைய பயந்தாங்க ஃபிஷிங் போகிறதுக்கு. ஓகே, ஸோ சுனாமி, ஸோ ஃபிஷிங் போனால் திருப்பி இந்த ப்ராப்ளம் வரும் அப்படி இப்படி சொல்லி நிறைய பயந்தாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டோம் சுனாமியில். ஒன்ஸ் நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போக சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் அந்த ஃபீல். ஸோ டிஃப்ரெண்ட் வந்து அந்த மெடிடேஷன் சொல்லுவாங்க. மெடிடேஷன்னா நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போக சொல்லி தான் அந்த அந்த ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு புரியும். என்னோடய பேர் வந்து ஷேகர் பச்சை. ஸோ நான் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிஷிங் கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்னால் வந்து ரொம்ப ஸோ எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட். ஸோ இந்த ஸ்போர்ட் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகும். ஸோ இந்த ஸ்போர்ட் வந்து இந்த வாட்டர் ஸ்போர்ட்டோ இல்லை அட்வான்டேஜ் அந்த ஸ்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணணும். ஸோ எல்லாருமே இந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கண்டிப்பாக வந்து இந்த ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணாங்க, நிறைய ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். I was more nervous than excited till I reached Rishikesh. And then the nervousness went down a bit and the excitement went up a bit. Wild Warrior organized the Himalayan Adventure Challenge this year. When they told me that, this is happening on the 12th of December, it sort of was very exciting. And then when I heard about the 10 kilometer and the 30 kilometer and the 65 kilometer challenge, 65 kilometer felt a little daunting. But when they spoke about the 30 kilometer challenge, it felt like something I should do because I have never done anything like this before. If I was doing this, I had to not just win the race, but I also wanted there to be an extended purpose to this, and that's when Tiara Hemophilia and Cancer Foundation had come in. I'm the Goodwill Ambassador for THCF, and I decided, this would be a great way to raise funds and awareness about this charity, about this organization. ஸோ ரெஜினா வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம ஒரு டீமாக போயிட்டு இந்த ரேஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ நான் கேட்டேன் என்ன ரேஸுன்னு. ஹைக்கிங், ஸோ ராஃப்டிங் தான் சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு சுத்தமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஹைக் வந்து நான் பண்ணதே கிடையாது, அதேமாதிரி ராஃப்ட் வந்து பண்ணதே கிடையாது. ஸோ ஓஷனில் வந்து நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்க்க சொல்லி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே தண்ணி இருக்கிறதுனால ஸோ ஐ லைக் இட். பிகாஸ் வாட்டரில் வந்து சம்திங் எனக்கு பிடிச்சது பண்ணலாம், இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்டாண்ட் அப் பேடல், இந்த ராஃப்டிங்கு, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண சொல்லி இன்னும் கொஞ்சம் ஸோ அந்த ஹாப்பினஸ் கிடைக்குது. When I was my previous self, weighing 130 kgs, I think that kind of led to a very sedentary lifestyle with work and with the type of responsibilities I had. Being in the outdoors and being in the wild was something that I've really wanted, and this seemed like the best opportunity ever to be out there. There was this trip to the US, and I remember taking this photo of myself, and I felt that my face had become very broad, right? Looking at that photo, I just felt a little awkward about myself, and I was like, hey, what sort of a lifestyle am I leading?
if you've been able to lose weight, they think it's about discipline. That's definitely brought a lot of respect among my colleagues, my partners, the people who I work with, right? Like people, they say things like, oh my God, you've had a phenomenal transformation. And I think that's been more motivating rather than all the work that I've done in the years. It's been a rebirth. Running really brought in a different aspect about fitness, about what health is all about. On a trail, you kind of relate to the nature, you come back to your roots in many ways. And the good thing about it all is that I have been able to motivate my own family and many more people into this. Sunny side up, have a good one. Go! Go, go, go! I still remember the first thing that Dad told me, that there's a new race that I've heard about. You want to go to Rishikesh. So I thought that it might be about rafting. Then he told me that we're going to trail up 21 kilometers and then we're going to raft down. And then obviously it's really good to run with Dad because he's always there as a guiding, like telling me what to do, how to go about it, how to pace yourself for it. In terms of support also, there was hydration support despite it being in the hills, so that was of good help. I remember in the end we were also running through a small village. There were locals cheering us. All in all, it was a very wholesome experience combined with so many factors. Here you're actually out there in the wild, finding a way through a mountain, climbing it and then crossing it and going to the other side. So definitely a great experience. I discovered that running as an activity brings in so much change in you. You discover yourself. And I hope that a lot of people must be observing all this, not just me, anybody who steps out for a run or any such activity. People would be looking up to them and making their own goals. For me, the biggest happiness is that if that change that they see in me, they look up to that and they try to adapt that. The outreach through your effort in making somebody's life better, that's one of the biggest satisfaction. The best example of running for change is the two of us. I mean, he started running, and looking at him, I was so influenced that my lifestyle took a complete flip. Just like he has so many people around him telling him that, wow, you inspire me. And I still have people coming up to me and telling me the same thing, that, it's so great that you do it, at least you're doing it, or how do you do it, or mere se ka bhi bhag le. It's a chain reaction, and I hope that if you're not out there, if you have any, hindrances in your mind, because believe me, most of them are in your mind, do conquer them and go out there and be in the outdoors.